பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவராய் உயர்ந்தவராய் இருந்தும் கூட தாழ்மையுள்ள அவருடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவோ பெரியவர், ஆனாலும் மனுஷன் மேல் கிருபை வைத்து மனுஷன் மேல் கண்ணை பதித்து மனுஷனிடத்திலே அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று கர்த்தராகிய இயேசு தாமே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் வேத வாக்கியங்கள் தான் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரிடத்தில் வருவதற்கு சேருவதற்கு நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம் கொண்டார். அதுபோன்ற ஒரு உற்சாகம் நம்முடைய மனதுக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவர் வேதனைப்படுகிறார், என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மாத்திரம் நமக்கு போதும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்ட அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சிலருக்கு அவரிடத்திலே சேர மனதில்லை என்று பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளையே, நீ எதை விரும்புகிறாய்? உன் வாழ்க்கையில் நீ எதை விரும்புகிறாய்? தேவனாலே வருகிற மகிமையை விரும்புகிறாயா, அல்லது மனுஷனாலே வருகிற மகிமையை நீ விரும்புகிறாயா? மனுஷனால் வருகிற மகிமையை நீ விரும்புவாயானால் உன்னாலே தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க முடியாது. சத்ருவனை நடக்க விட மாட்டான். ஆனால் அதே வேளையில் நீங்கள் தேவனால் வருகிற மகிமை விரும்புவீர்களே ஆனால் எப்படி எஸ்தரை கர்த்தர் கனப்படுத்தினாரோ, எப்படி மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை கர்த்தர் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்தாரோ, அவனை கொண்டு பல ராஜ்யங்களில் உள்ள ஜனங்களை போஷித்தாரோ, அதுபோல உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு தேவனால் வருகிற மகிமை மாத்திரம் போதும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களை நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். மனுஷருடைய மேன்மையை பெருக பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எவ்வளவோ ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் உம்முடைய அன்பினால் நிரப்பும் பெரிய காரியங்களை செய். எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.